ஆன்மீகவேல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிட அரசி யோக பிரபவம் இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட ஆன்மீக ரீதியான கேள்விகளுக்கு பதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். இன்னைக்கு நம்ம சுக்கிர பயிற்சி பார்க்க போறோம். சுக்கிர பயிற்சி அப்டின்னா என்ன? அத பத்தி எங்களுக்கு ஒரு பொது பலன் சொல்லிடுங்க. பொதுவா சுக்கிர பயிற்சி வருது அப்டின்னா, எத்தன வருட காலங்கள் இருக்கும்? யார் யாருக்கு என்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்டின்னு நம்ம பின்னாடி 12 ராசிக்கும் பார்க்க போறோம். பொதுவா சுக்கிர பயிற்சினா என்ன? சுக்கிர பயிற்சி வர்றதுனால நம்மளுக்கு என்ன மாரியான விஷயங்கள்லாம் கிடைக்கும்? அப்டிங்கிறத பத்தி எங்களுக்கு விளக்கமா சொல்லுங்க மேம். பொதுவா பார்த்தீங்கன்னா, சுக்கிர பயிற்சி 1 மாதம் மட்டும் தான் இருக்கிறது. ஆனா, அந்த 1 மாதத்திலேயும் பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்து வரக்கூடிய ஒரு பலன்களுக்கு உண்டான ஒரு அடித்தளம் போட்டுட்டு போயிருவாரு. அவர்தான் சுக்கிர பயிற்சி. இப்ப எப்போ வராரு அப்புட்ன்னா, ஜூன் மாசம் 8ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாசம் 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். இந்த 1 மாதத்துல புதுசா அதாவது சுக்கிரன யாருக்கு காரகத்துவம் சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஆடை, ஆபரணம், ஒரு பிரம்மாண்டம்னாலே நம்ம சுக்கிர பகவான தான் சொல்லலாம். அதனால புதுசா ஆடை, ஆபரணம் வாங்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா போட்டி போடுவாங்க. புதுசா ஆஃபீஸ் போறது, புதுசா தொழிற்சாலை, புதுசா வீடு கட்டுறது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இந்த 1 மாதத்துல இந்த பார்லர் வச்சிருக்கிறவங்க, அதாவது பெண்கள் சம்மந்தப்பட்ட அனைத்துமே நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போகும். ஏன்னா சுக்கிரனுக்கு இன்னொரு காரகத்துவம் பெண்கள சொல்லுவாங்க. ஸோ நறுமணம் சார்ந்த பொருட்கள், இது அனைத்துமே ஒரு வெற்றி ஒரு நார்மலா இருக்கு. இன்னைக்கு தான் கடைய ஓப்பன் பண்ணியிருக்கேன்ப்பா. எனக்கு வருமானம் வருமா இல்லையான்னு கேட்கறதுக்கு இந்த 1 மாதத்துல பார்த்தீங்கன்னா, அடிச்சு அவங்க பிரான்ச்சஸ் போடுற மாரியான ஒரு பெரிய மாற்றத்த குடுப்பாரு. முக்கியமா இந்த கலை, கவிதை இந்த மாரியான துறைகள்ல, நாடகத் துறையில பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு பெரிய மாற்றத்த கொண்டு வருவாரு. இது இது நார்மலா ஒரு வீடு கட்டியிருக்காங்க. அந்த வீட்ல நான் அது ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வரணும். ஒரு அழகா கொண்டு வரணும். அப்படிங்கிற புது புது யோசனைய கொண்டு வரவர் தான் சுக்கிரன் பகவான். இவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா, ஒரு பார்வை தான். அந்த ஒரு பார்வையிலேயும் பலவித மாற்றத்தையும் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு இடத்தையும் பார்க்குறாரு. அவர் அதே இடத்துல இருந்து ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும்போது பலன்கள் மாறுபடும். ஸோ அவங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் தேவையான அனைத்து பலன்களையும் அந்த 1 மாதத்துல கொடுக்கிறவர்னா சுக்கிர பகவான் தான். ஓகே. பொதுவா இந்தந்த ராசிக்கு சுக்கிர பயிற்சி வந்தா, இந்தந்த ராசிக்கு கூடுதல் பலன் இருக்கு. அப்படி ஏதாவது பொதுவா சொல்ல முடியுமா? பொதுவா பார்த்தீங்கன்னா, மெயினா சொன்னது பார்த்தீங்கன்னா, இப்ப புனர்பூசம் 3ல இருக்கிற ஆ சுக்கிரன் பகவான் மிதுன ராசியில இருக்காரு. அவர் புனர்பூசம் 4ஆம் பாதமான கடக ராசிக்கு வராரு. பொதுவாகவேவும் ஒரு புதிய முயற்சி எல்லாமே வெற்றியை கொடுக்க போறாரு. ஒரு பிரம்மாண்டமான வெற்றி. அதுவும் பெண்களுக்கு உண்டான மாதம் சொல்லி இத சொல்லலாம். ஏன்னா, இதே இது ஆண்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டா, பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் பண்றவங்க, அதாவது ஒரு ஒரு துணி கடையா இருக்கட்டும், ஒரு நகை கடையா இருக்கட்டும், இந்த மாதிரியான பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் பண்றவங்களும் ஒரு மேன்மை அடையறதுக்கு உண்டான ஒரு பொதுவான ஒரு முன்னேற்றத்த குடுக்குறது தான் சுக்கிரன் பயிற்சி. அதாவது இந்த சுக்கிர பயிற்சியில பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா, அதே கடகத்துல குரு பகவான். அது ஒரு ஒரு சுபகுருன்னு சொல்லுவாங்க. இயற்கை சுபராவே இருக்கிறவர் தான் குரு பகவான். அது மட்டும் இல்லாம குரு பெயர்ச்சி வேற இந்த ஜூன் 2ஆம் தேதி பிறக்குது. அப்படிப்பட்ட குரு பகவானோட தான் சுக்கிரன் பகவான் இணைஞ்சிருக்காரு. ஏற்கனவே ஒரு பெரிய பாசிட்டிவான ஒருத்தர் தான் குரு. அப்படிப்பட்ட ஒருத்தரோட சுக்கிரன் பகவான் இணையும்போது, ஒரு பெரிய மாற்றம் என்ன சொல்றா ஒரு மன நிம்மதி கிடைக்க போகுது. ஒரு நார்மலா இருக்கிற ஒரு பெர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலர் அழகுபடுத்திக்கவே மாட்டாங்க. என்ன அழகுபடுத்த ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போனாலும் பரவால்ல. ரொம்ப சிம்பிளா இருக்க விரும்புவாங்க. ஆனா, அவங்கள பத்தி பின்னாடி நெறைய வார்த்தைகள் பேசி ரொம்ப காயப்பட்டுருப்பாங்க. ஆனாலும் என்ன, இல்ல வேணாம் பரவால்ல அவங்க சொன்னாலும் என்ன அப்படின்னு சொல்லி எந்த ஒரு மாற்றமே யோசிக்க மாட்டாங்க. ஆனா, அவங்க சார்ந்தவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு ராசிய பொறுத்தளவு அவங்களுக்கே அந்த மாற்றம் கொண்டு வரணும்னு நெனைப்பாங்க. அவங்கள அவங்களே அழகுபடுத்திக்கிறணும். அதன் மூலமா அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ இந்த டைம்லலாம் நம்மள அழகுபடுத்தக்கூடாது, வேண்டாம். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு அழகு சாதன பொருட்கள் மேல விருப்பம் இருக்கிறவங்க, ரொம்ப அதுக்கு முக்கியத்துவம் குடுக்குறவங்க ரொம்பவே கான்ஃபிடன்ஸா இருப்பாங்க. நார்மலா இருக்கிற பெர்சன விட அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. இப்ப அந்த மாற்றம் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். தன்னைத்தானே அழகுபடுத்திக்கிறது, தன்னைத்தானே ஒரு நம்பிக்கைக்கு, ஒரு பெண்கள் சார்ந்த விஷயத்துல ஒரு வெற்றி, தைரியம் கிடைக்கக்கூடிய மாற்றமா, அதுவும் குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால, பெண்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் இந்த பெயர்ச்சி. அடுத்ததா மீன ராசி நேயர்களுக்காக பார்க்க போறோம். மீன ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி என்ன விதமான மாற்றங்கள்லாம் தரப்போகுது? குறிப்பா அவங்களுக்கு திருமணம் நடக்குமா? காதல் விஷயங்கள்ல வெற்றி கிடைக்குமா? அத பத்தி விளக்கமா சொல்லுங்க. மீனராசியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய 5ஆம் இடத்துல சுக்கிரன் பகவான் இருக்காரு. 7ஆம் பார்வையா 11ஆம் இடத்த பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது முதல்ல திருமணத்திற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தர்றாரு. இல்ல திருமணத்துல ஏதாவது ஒரு
சண்டை சச்சரவு இருக்கு, இல்ல திருமணம் முடியிற வரைக்கும் வந்து ஏதாவது ஒரு தடங்கலா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணம் தாமதம் உள்ளவங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை, ஒரு ஈகோ கிளாஸ் இருக்கும் இவங்களுக்குள்ள. நீ சொல்றது கரெக்ட்டா, நான் சொல்றத நீ கேளு, நீ சொல்றத நான் கேளு அப்படிங்கிற மாரியான ஒரு வாய் சண்டை மாரி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா மீனராசிய பொறுத்தளவு, இவங்க ரொம்பவே அன்புக்கு அடிபணிவாங்க. அதிகாரத்துக்கு அடிபணியவே மாட்டாங்க. நீ எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அடிபணிய மாட்டாங்க. இவங்களுடைய வாழ்க்கை துணை ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், ஒரு விஷயத்த இவங்க அன்பா சொன்னாங்கன்னா, அத கேட்டுக்குருவாங்க. இல்ல, வேற யார் முன்னாடி இவங்கள அவமானப்படுத்துறதோ, இல்ல வேற யார் முன்னாடி இவங்கள விட்டுக் குடுக்குறதோ, அந்த மாரியான சிச்சுவேஷன் இருந்தா, இவங்களுடைய மனம் அவ்வளோ எளிதில சமாதானமே ஆகாது. அப்படி இருக்கிற இந்த பட்சத்துல, இந்த சுக்கிர பெயர்ச்சி இவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்த கொண்டு வந்து குடுக்குது. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்களுடைய வாழ்க்கை துணைய புரிந்து கொண்டு, சரி ஓகே நம்மளுடைய தப்பு தான். நம்ம இந்த இடத்துல கரெக்ட்டா இருந்திருந்தா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்திருக்காதுன்னு சொல்லி, ஒரு பெரிய மாற்றத்த கொண்டு வந்து கொடுக்க போறாரு இந்த சுக்கிர பெயர்ச்சி. ஓகே மேம். அடுத்ததா வந்து புதிய முயற்சிகள் வந்து இந்த காலகட்டத்துல மீனராசி நண்பர்கள் செய்யலாமா? கண்டிப்பா செய்யலாம். இவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்த கொடுப்பாரு. அதாவது யார் மூலமாவது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பெரியம்மா, பெரிய தாய், பெரியப்பா மூலமா, இன்னொரு முக்கியமான ஒரு உறவுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவங்களுடைய நீண்டகால நண்பர். ரொம்ப வருஷமா ஒரு சிலர்லாம் வந்து இப்ப பழகுன இல்லாம ரொம்ப வருஷமா ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்டு, சின்ன வயசுலேருந்து ஒரு ஃப்ரெண்டு. அவங்க மூலமா ஒரு பெரிய ஒரு ஆதாயம் இவங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு பண வரவா இருக்கலாம். இல்ல ஒரு தொழிலா இருக்குது. இந்த தொழில வந்து புதுசா ஒரு முயற்சி பண்ணலாம். வாப்பா! நீ பண்ணு. நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம். இந்த தொழில் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியா குடுப்பாங்க. அதன் மூலமா அவங்களுக்கு புதிய முயற்சி ஒரு வெற்றி அடையும். இல்ல உனக்கு வந்து இந்த இடத்துல வேலை செட் ஆகலையா? சரி ஓகே. எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனி இருக்கு. இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு கடை இருக்குன்னு மாரியான ஒரு சின்ன கடையில இருந்தே சொல்லலாம். அவங்களுக்கு ஒரு என்ன தேவையோ, அது அவங்க நீண்ட கால நண்பர்கள் மூலமா வந்தடையறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு. அதன் மூலமா இவங்களுக்கு பொருளாதாரம் நல்லா எப்பயும் போல இல்லாம டபுள் மடங்கா வரும். ஓகே மேம். இது இல்லாம இவங்களுக்கு வந்து ஒரு தொழில் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு தொழில் பண்ணாலோ, இல்ல அவங்க வேலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, வேலையில ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்கும். அதான் இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி, அவங்களுடைய உறவினர் நீண்ட கால நண்பர்கள் மூலமா கிடைக்கும். இவங்களுடைய இந்த காலகட்டத்தில இவங்களுடைய சொந்த முயற்சி ஒரு ஸ்டார்ட்டிங்ல யாராவது ஒருத்தர் தூக்கி விடணும். அப்படி தூக்கிறவங்கள தான் இவங்க நீண்ட கால நண்பர்களா இருப்பாங்க. இல்ல பெரியம்மா, இல்ல பெரியப்பா அந்த உறவா இருக்கும். இந்த 3 உறவுல யாராவது ஒருத்தர் மூலமா இவங்களுக்கு மொத ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க. அந்த மொத ஸ்டெப் எடுத்து வச்சாலே ஆட்டோமேட்டிக்கா இவங்க ஆனா இவங்களுக்கு உண்டான வருமானமும், பதவி உயர்வும் இவங்களுடைய சுய முயற்சினால மட்டும் தான் இருக்கும். மெயினா இவங்களுடைய சுய முயற்சி. இவங்க ஒரு இடத்துல போயிட்டாங்க. இப்ப நார்மலா ஒரு சின்ன ஒரு காலேஜ்லயே அசிஸ்டன்டா ஒரு சின்ன ஒர்க் போறாங்க. இல்ல கிளர்க்கா போறாங்க அப்டின்னாலும், இவங்க அதே இடத்துல தேங்கி இருக்க மாட்டாங்க. இவங்க இவங்க இருக்கிற இடத்துல இவங்கள தான் எல்லாரும் அட்டென்ஷன் பண்ணணும்னு நெனைப்பாங்க. இவங்கள பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு நெனைப்பாங்க. அப்பன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்க்கு நம்ம போகணும்னு சொல்லி ஓட ஆரம்பிப்பாங்க. நார்மலா ஒரு கிளர்க்கா போறவங்க ஒரு இடத்துல ஸ்டாஃபா உட்கார்றதுக்கு உண்டான இல்ல ஒரு பெரிய ஆஃபீசராவே உட்கார்றதுக்கு உண்டான வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்கும். ஓகே மேம். எப்பவுமே மனக்குழப்பத்திலே இருக்கிற மீன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில கொஞ்சம் மன நிம்மதியோட இருப்பாங்களா? நிச்சயமா. ஏன்னா மீனராசிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 2 கட்ட மனநிலையில இருப்பாங்க. இது பண்ணலாமா? இது பண்ண வேண்டாமா? இது பண்ணா நம்மள எதுவும் தப்பா நினைப்பாங்களான்னு. இல்ல ஒரு செயல் செஞ்சு முடிச்சுட்டாங்கன்னா, ஐய்யய்யோ! நம்ம இத பண்ணிட்டோமே! இது பண்ணலாமா? இது பண்ணதுனால இந்த மாரி ஒரு ரியாக்ஷன் வந்துருச்சுனா என்ன பண்ண? அப்படிங்கிற மாரியான ஒரு மனக்குழப்பத்துல இருப்பாங்க. இவங்களேவும் ஏதாவது ஒரு மண்டையில கொட்டிக்கிட்டு, நம்ம இத போய் பண்ணிட்டோமேன்னு ஒரு அதுவே ஓவர் திங்கிங்கா கொண்டு வருவாங்க. அப்படி இருக்கிறவங்க இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான தெளிவான முடிவு எடுப்பாங்க. யார் சொன்னாலும் நம்புவாங்க. இப்போ ஒண்ணுமே இல்ல. இவங்களுடைய ரொம்ப நெருக்கமான நண்பரா இருக்கட்டும், இல்ல ஏதாவது நெருக்கமான ஒரு உறவா இருக்கட்டும். யாராவது ஒருத்தர பத்தி, எப்பா இவங்க இந்த கேரக்டர்ன்னு சொன்னா கண்ண மூடிட்டு நம்பியிருப்பாங்க இதுக்கு முன்னாடிலாம். அதாவது அவங்க நல்லவங்களா இருந்தாலுமே, அவங்களுடைய தேவைக்கு அவங்கள பத்தி ஆப்போசிட்டா சொல்லும்போது, இவங்க அப்படியே நம்புவாங்க. இவங்களோட எதிரியாவே அவங்க பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி உண்டான ஒரு மனநிலையில இருந்து இப்ப யார் என்ன சொன்னாலும் என்ன? எனக்கு எப்படி அவங்க தெரியிறாங்களோ, அதன்படி தான் நான் நம்புவேங்கிற ஒரு தெளிவான மனநிலை மீனராசினியர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியில வரும். ஓகே மேம். இந்த சுக்கிர பீட்ச காலகட்டத்தில மீன ராசி அன்பர்கள் எந்த கோவிலுக்கு போயிட்டு வரது சிறந்த பலன் ஏற்படுத்தி தரும்? மெயினா வந்து இவங்களுடைய வழிபாடுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களுக்கு விநாயகர் வழிபாடு ரொம்பவே சிறப்பு. இவங்க எந்த ஒரு செயல் செய்ய போறாங்கன்னாலும் சரி, விநாயகர் வழிபாடு. பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, இந்த கடன் அடையணும் செய்யணும் அப்டின்னா ஒண்ணுமே இல்ல. விநாயகருக்கு போயி ஏதாவது ஒரு இனிப்பு ஏதாவது ஒரு ஒரு எதுவுமே வாங்க முடியலனாலும், வீட்ல இருக்கிற ஒரு சர்க்கரை கொண்டு போனாலும் பரவால்ல. இல்ல ஒரு கடல மிட்டாய், தேன் மிட்டாய் அத கொண்டு போய் வச்சு ஒரு 5 நிமிஷம் வழிபாடு பண்ணாலே போதும். வாரம் ஏன்னா முக்குக்கு முக்கு விநாயகர் விநாயகர் இருக்காரு. வழிபாடு பண்ணாலே உங்களுக்கு எந்தவித தடங்களுமே வராது. வருமானம் எந்த ஒரு தடையும் இல்லாம வரும். திருமண தடையும் இல்லாமல் வரும்.
இப்ப சில பேருக்கு அந்த கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா, வீட்ல இருந்தபடியே பொதுவா வழிபடுறதுக்கு தேவையான வழிபாடுகள் சொல்லுங்க மேம். பொதுவா வந்து சுக்கிரன் பகவான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இவர் வந்து நறுமணத்துக்கு பேர் போனவர். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ட வந்து எப்பவுமே ஒரு நறுமணம் கம்மியில வச்சிருக்கணும். அதாவது ஊதுபத்தி பொருத்திக்கிட்டோ, சாம்பிராணி பொருத்தோ வீட்டுக்குள்ள வந்தாலேவும், அப்பா! ஒரு ஒரு பெரிய மணம். அந்த மணம் இருந்தாலே சுக்கிரன் பெயர்ச்சி வீட்ல தான் இருப்பாரு. அவர் வீட்ல தான் இருப்பாரு. "இந்த வீட்ட விட்டு நான் போமாட்டேன்பா. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமா இருக்குன்னு" சொல்லி, ஒரு பெரிய ஒரு நற்பலன்களையோ, அவங்களுக்கு எதிர்பார்த்த எல்லாத்தையுமே செஞ்சு குடுத்து தான் போவாரு. மெயினா இவங்க வீட்ல வச்சு நெய் தீபம் போடணும். அதுக்கப்புறம் 2வது ஒரு விஷயமா, இவங்கள்ல சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி சிலர் சென்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா, ஒரு சிலர் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. இந்த சுக்கிரன் பகவானுடைய ஆதிக்கம் அவங்களுக்கு கிடைக்கணும், ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா சென்ட் யூஸ் பண்ணலாம். நறுமணம் நறுமணம் அதிகமா இருக்கிற எந்த சென்டாலும் யூஸ் பண்ணலாம். பூ அதிகமா வைக்கலாம். நல்ல வாசனை அதிகமான பூ வைக்கலாம். இதுலயே ரொம்ப மெயினான ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி பார்த்தோம்னா, வீட்ல இருக்கிற ஆணோ, பெண்ணோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் கிளம்புறாங்க. ஒரு வேலைக்கு ஒரு முக்கியமான வேலைக்கு போறாங்க. இந்த வேலை எனக்கு ரொம்ப முக்கியமானது. என்னுடைய லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்டான ஒரு வேலை. சரியா முடியுமா? முடியாதான்னு சொல்லி ஒரு பதட்டத்துல கிளம்புறவங்க, வீட்ல இருக்கிற ஒரு சின்ன குழந்தையா இருக்கட்டும் சரி, சின்ன குழந்தை இல்லன்னா ஒரு தாய், அவங்களுடைய தாய், இல்லன்னா அவங்களுடைய மனைவி. அப்படி இருக்கிற ஒரு உறவுகிட்ட அவங்க கன்னத்த ஒண்ணுமே பண்ண வேணாம். கன்னத்த தட்டி ஒரு முத்தம் மட்டும் குடுத்துட்டு, "நான் வந்து இப்படி போயிட்டு வரேன். நல்லபடியா வேலை முடிக்கணும்ப்பா" அப்படின்னு சொன்னாலே போதும். அவங்க போகும்போதே சுக்கிரன் பகவான் அவங்களுக்கு முன்னாடி அந்த இடத்த அந்த வேலைய முடித்து குடுத்து, ஒரு பெரிய ஆசீர்வாதமும், ஆற்றலையும் குடுப்பார். இதுவே அவங்க எதிர்பாராத ஒரு விஷயம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலா சொன்ன விஷயம் கிடையாது. ஒவ்வொரு சுக்கிர பயிற்சியிலும் அந்த மாற்றத்த சொல்லும்போது, நமக்கு பார்க்குற வர ஒரு கஸ்டமர்ஸ் அத அவங்க பண்ணி, அத செயல்படுத்தி, அது நம்ம ரிட்டர்ன் வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா? "ஏம்மா உண்மையிலேயே நடந்துச்சு நீங்க சொன்ன மாதிரின்னு" சொல்லி. அதத்தான் மறுபடியும் உங்கட்ட சொல்றேன். நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. எந்த ஒரு புதிய முயற்சினாலும் சரி, எவ்வளோ பெரிய முக்கியமான வேலையா இருந்தாலும் சரி, உங்கள் வீட்ல உள்ள பெண்ணுக்கு மதிப்பு கொடுத்து, பெண்ணுகிட்ட ஆசீர்வாதம் வாங்கி, அந்த மாரி போகும்போது நிச்சயமா அது வெற்றிய குடுக்கும். சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்துல என்ன விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. கூடவே எந்த தெய்வ வழிபாடு ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. அவங்களால கோவிலுக்கு போக முடியலனாலும் வீட்ல இருந்தபடி என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. நன்றி. நன்றி.